அவனுடைய சிஸ்டம் என்ன? இந்த குடும்பத்திற்கு தலையாக கர்த்தர் புருஷனை வைத்திருக்கிறார். அடுத்த ஸ்தானத்திலே கர்த்தர் மனைவி வைத்திருக்கிறார். அதுக்கு அடுத்த இடத்துல கர்த்தர் பிள்ளைகளை. அது நிச்சயமா பைபிள் கொடுத்த சிஸ்டம். ஆனா இந்த பிள்ளைகள் இடத்தை நீங்க யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாது. அந்த மனைவியின் இடத்தை யாரோ ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க, கணவன் இடத்தை யாரோ ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க. அப்போ இந்த இடத்துக்குள்ள யாரோ ஒருத்தர் உள்ள நுழைஞ்சி 3 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னா சம்திங்லாம். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எதுக்கு மட்டும் தான் அதிகாரம்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் தான் அதிகாரம். சில ஆலோசனைகள், அஃப்கோர்ஸ் குடும்பத்தில் பெரியவங்க இருக்கிறாங்க, ஆலோசனைகள் சொல்லலாம், அது தவறுன்னு சொல்லலாம். அந்த ஆலோசனைகளை செயல்படுத்துவதை குறித்து நீங்க தான் அந்த ஃபேமிலி ஒரு ஜெபம் பண்ணி தேவ நடத்தலின்படி ஒரு முடிவெடுத்தா பிள்ளைகள், மனைவி, புருஷன் அந்த இடத்துக்கு மேல கர்த்தருடைய சிறகுகள் அந்த குடும்பத்திற்கு விரிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் அந்த குடும்பத்தின் தலைவராக இருந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. எப்படி இருக்கு? அந்த குடும்பத்துல பிள்ளைங்க தான் ஆளுநாள், அடுத்தது மனைவி, கடைசியில் மிரி வாங்குறது சொல்ல மாட்டேன். ரிவர்ஸ்ல போகுது. சில குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை தாண்டி என் குடும்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. அவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்படி அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் எங்கள் குடும்பம் என்பதில் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டும்.